ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பு தோழி திவ்யாதனா. ஸோ போகி பண்டிகை அப்படின்றது நமக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுறதா போகி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக போகினா என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வருடத்தோட கடைசி நாளை தான் நம்ம போகியாக கொண்டாடுறோம். வருடம்னா அது தமிழ் வருடம். தை திருநாள் வந்து தை 1ஆம் தேதி கொண்டாடுறோம்ல, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாளை போகியாக கொண்டாடுறோம். என்ன அப்படின்னா, எப்படி அறுவடை முடிஞ்சு ஒரு நிலத்தை வந்து இன்னொரு பயிரிடுறதுக்கு நம்ம தயார் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம மனசுலையும் இதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நல்ல விஷயங்களுக்காக தயார்படுத்துறது தான் போகின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மனசையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்றது தான் போகியோட நோக்கமாக இருக்குது. ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமே நடக்க போகிற விஷயங்கள் நமக்கு பிடிச்சதா இருக்கும்னு நம்புவோம். போகிக்கு அடுத்தபடியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதுக்காக உழைச்ச உழவர்கள், கால்நடைகள், இப்படி எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற விதமாக தை திருநாள், அதாவது உழவர் திருநாள், அதுக்கப்புறம் காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல்னு நிறைய தமிழர் பண்டிகைகள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி அடுத்தடுத்த ரீல்ஸில் பார்க்கலாம். மறக்காமல் டூ ஃபாலோ. ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல வருஷமாக அமையணுன்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த போகி பண்டிகையிலேருந்து நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணணும், எதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் லெட் மீ நோ in the comment section. Until then, this is Divyadana signing off. Bye bye.